بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. கிதாப் அல்-40 ஃபி மذهب சலஃப் எனும் சஹாபாக்களுடைய பாதை அல்லது கொள்கை குறித்த 40 நபிமொழிகளில் 17வது 18வது 2 நபிமொழிகளை இன்ஷா அல்லாஹ் நாம் வாசிக்கிறோம். ஆட்சியாளர்கள் அநீதி இழைத்தாலும் அவர்களுக்கு செவிமடுத்து கீழ்ப்படிவது, இன்னும் அவர்களுக்கு எதிரான கிளர்ச்சியை தவிர்ப்பது குறித்த நபிமொழி. அன் உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال دعانا النبي صلى الله عليه وسلم فبايعناه فقال فيما أخذ علينا أن بايعنا على السمع والطاعة في منشطنا ومكرهنا وعسرنا ويسرنا وأثرة علينا وأن لا ننازع الأمر أهله إلا أن تروا كفرا بواحا عندكم من الله فيه برهان رواه البخاري ومسلم. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அழைத்தார்கள். நாங்கள் அவர்களிடம் பைஅத் உறுதிமொழி கொடுத்தோம், சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தோம். அப்போது எங்களிடமிருந்து அவர்கள் வாங்கி கொண்ட பைஅத் உறுதிமொழிகளில் இந்த விஷயங்களும் அடங்கும். நாங்கள் உற்சாகமாக இருக்கும் போதும் சரி, அல்லது சோர்வாக இருக்கும் போதும் சரி, அல்லது எங்களுக்கு கஷ்டம் இருக்கும் போதும் சரி, வசதி இருக்கும் போதும் சரி, அல்லது எங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் போதும் சரி, நாங்கள் ஆட்சியாளர்களுக்கு செவிமடுத்து அவர்கள் சொல்லுவதை கேட்டு கட்டுப்பட்டு நடப்போம் என்று பைஅத் செய்தோம். மேலும் அந்த ஆட்சியாளரிடமிருந்து அவர்களிடமிருந்து ஆட்சியை பறிப்பதற்கான எந்த வேலையும் நாங்கள் இறங்க மாட்டோம், முயல மாட்டோம் என்று உறுதி கொடுத்தோம். ஆனால் அல்லாஹ்விடமிருந்து உங்களிடம் தெளிவான ஆதாரம் இருக்கக்கூடிய அளவுக்கு மிக வெளிப்படையான குஃப்ரை அவரிடம் நீங்கள் கண்டால் தவிர என்று அவர்கள் இந்த விஷயத்தில் எங்களிடம் பையத்து வாங்கினார்கள். சஹீஹுல் புகாரியில் 7055, 56, சஹீஹ் முஸ்லிம் 1840 ஆகிய எண்களில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இந்த ஹதீஸுடைய இன்னொரு அறிவிப்பு, அதாவது உபாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய இதே செய்தியிலே இன்னொரு அறிவிப்பு சஹீஹ் இப்னு ஹிப்பான் 4562வது ஹதீஸிலே, உங்களுடைய கஷ்டத்திலும் சரி, லேசான நேரத்திலும் சரி, உங்களுடைய உற்சாகத்திலும் அல்லது நீங்கள் வெறுக்கக்கூடிய நேரத்திலும் சரி, உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாத நிலையில் அப்போதும் நீங்கள் உங்களுடைய ஆட்சி தலைவருக்கு செவிமடுத்து நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அவர்கள் உங்களுடைய சொத்தை பறித்தாலும் உங்களுடைய முதுகில் அடித்தாலும் சரிதான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் செயலாக இருந்தால் தவிர நீங்கள் அதிலே அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸ் அஹ்லுஸ் சுன்னா சலஃபுடைய மிக முக்கியமான உசூல்களில் உள்ள ஒன்று. முதலாவது, பைஅத் என்பது ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும். சுன்னாவில் எந்த ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு ஆன்மீக குருவுக்கு அல்லது ஏதேனும் ஒரு கூட்டமைப்பு, தனியாக இராணுவம் இல்லாத, ஆட்சியை கைப்பிடித்து கொண்டிருக்காத, முஸ்லிம்கள் ஒன்றுபட்டிருக்காத ஒரு தனிநபருக்கு, ஒரு அமைப்புக்கு, அதில் உள்ள தலைவருக்கு பைஅத் செய்வது ஹராம். அது ஒரு பிதா. பொதுவாக சூஃபிகள் தங்களுடைய பீரிடம் பைஅத் செய்வாங்க. முரீதுகளாக இருக்கிறவங்க பீரிடம் பைஅத் செய்வாங்க. அல்லது சில நேரத்தில் ஹவாரிஜுகளாக கூட்டங்களாக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அல் இஹ்வான் முஸ்லிமூன், எகிப்தில் தோன்றிய மிகப்பெரிய ஹவாரிஜ் கூட்டம், அந்த கூட்டத்தினர் அவர்களுடைய இயக்க அமைப்பு சார்ந்த
அவருடைய தொண்டரிடம் பையத்து வாங்கணும். நீங்கள் எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தலைவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்று பையத்து வாங்கணும். இது எல்லாமே பித்அத்வாதிகளுடைய வழக்கம். ஏனென்றால் எந்த ஒரு ஆதாரமும் ரசூலுல்லாஹ்விடமிருந்து குர்ஆனிலோ சுன்னாவிலோ ஆட்சியாளர் அல்லாத ஒருவருக்கு பையத் செய்வது எந்த ஆதாரம் இல்லாத ஒரு பித்அத். இதை உலமா தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பையத் செய்ததுக்கு காரணமே அவர்கள் ஒரு ஆட்சியாளர் என்பதனால் தான். இரண்டாவது விஷயம், ஏன் ஆட்சியாளரிடம் பையத் செய்ய வேண்டும்? இது மிக முக்கியமானது. இதனுடைய நோக்கமே நாம் அல்லாஹ்வை கொண்டு ஒரு சத்திய பிரமாணத்தை, ஒரு வாக்குறுதி அவர்களுக்கு அளிக்கிறோம். என்ன ஒரு நிலை வந்தாலும் சரி அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு இருப்போம் என்பது, அவர்களை விட்டு பிரிய மாட்டோம் என்பது, அவர்களுக்கு எதிராக சதி வலைகள் பின்னுவதோ, அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டுவதோ எந்த காரணத்தையும் நாம் செய்ய மாட்டோம். அவர்களுக்கு செவிமடுத்து கீழ்ப்படிவோம் என்பதுதான். இந்த விஷயத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவனுடைய எல்லை எது வரைக்கும் அவன் கீழ்ப்படிவான் என்பதை இங்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். முதலாவது, ஆட்சியாளர் ஏதாவது பாவமான மார்க்கம் தடுத்த ஒரு விஷயத்தை, தெளிவாக ஹராமான ஒரு விஷயத்தை அவர் இதை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்போது அந்த விஷயத்தை நாம் செய்ய மாட்டோம். ஏன்? இது நிபந்தனைக்குட்பட்டது. ஆட்சியாளராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது நமக்கு கூடாது, அல்லாஹ்வின் நபிக்கு மாறு செய்வது கூடாது. அப்ப அந்த நேரத்தில் ஆட்சியாளர் நீ இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று ஒரு ஹராமானதற்கு வெளிப்படையாக கட்டளை இடுகிறார் என்றால் அந்த ஹராமானதில் நாம் அந்த விஷயத்தில் மட்டும் விலகி இருப்போம். ஆனால் அதே ஆட்சியாளர் ஹராமை ஏவக்கூடியவராக இருந்தும், அவர் பல விதத்தில் நமக்கு தீங்கிழைக்கக்கூடியவராக இருந்தும், அவர் எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சொத்தை பறித்து உங்களுடைய முதுகை அடித்து உங்களை கொல்லக்கூடியவராக அவர் இருந்தால் கூட நீங்கள் கொடுத்த பையத்து வாக்குறுதியை, சத்திய பிரமாணத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், நீங்கள் அவருக்கு எதிராக கிளம்பக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அப்போ இந்த இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு பெரிய நிபந்தனையை சொல்லுகிறது. கீழ்ப்படிதல், அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர் சொல்லுவதை கேட்டு நடத்தல் என்பது நாம் நமக்கு எதிராக பாதகமாக அவர் இருக்கக்கூடிய நிலையில், நாம் வெறுக்கின்ற மனிதராக அவர் இருக்கக்கூடிய நிலையில், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நம்மை விட அவர் மற்றவர்களுக்கு நியாயம் இருந்தும் கூட அவர் முன்னுரிமை கொடுக்கின்ற அளவுக்கு அவர் நடந்து கொண்டாலும் சரி, நாம் அவருக்கு எதிராக கிளம்புவது, அவருக்கு எதிராக வேலை செய்வது மார்க்கத்திலே ஹராம். ஏனென்றால் பையத்து வாங்கி நோக்கமே அதுதான். எல்லா நேரத்திலும் அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உற்சாகமா இருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் சரி. சோர்வு என்பது என்ன? ஒரு மனிதன் பல நேரத்தில் அவன் ஒரு விஷயத்தில் கீழ்ப்படிய முடியாத இடத்தில் இருப்பான். ஆனாலும் ஆட்சியாளர் எனும்போது அந்த சோர்வில் கூட நாம் அவருக்கு கீழ்ப்படிவதிலிருந்து விலகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். உங்களுடைய கஷ்டத்திலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் எவ்வளவு வறுமையில் இருக்கக்கூடிய நிலையிலும் சரி, அல்ல லேஸ் வசதியாக இருக்கும் போதும் சரி, அந்த நேரத்தில் நீங்கள் அவருடைய சொல்லை கேட்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த நிபந்தனைகள் ஒரு பெரிய செய்தியை சொல்கிறது. ஒரு மனிதன் ஆட்சியாளன் மிக நல்லவனாக இருந்தால்தான் அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சிலர் பிரச்சாரம் செய்கிறார்கள் இல்லையா? அதற்கு எதிரான, அதற்கு மறுப்பை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி. ஏனென்றால் நல்லவனுடைய விஷயத்தில் இந்த பிரச்சனையே இருக்காது. நல்லவன் எதற்கு சொத்தை பிடுங்கிற அளவுக்கு இருக்க போறான், நல்லவன் எதற்கு முதுகை அடித்து உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அக்கிரமக்காரனாக இருக்க போகிறான். இஸ்லாம் வரலாறு சஹாபாக்கள் இருக்கும் போதே மிக மோசமான ஆட்சியாளர்கள் வந்தார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்கிற ஆட்சியாளருடைய வரலாறு, அவருடைய வரலாறு ஒரு ஏராளமான சஹாபாக்களை கொன்று குவித்தவர், தாபியங்கள் ஏராளமானவர்களை கொன்று குவித்தவர். இன்னும் அவர் ஹரமுக்குள், காபாவுடைய எல்லைக்குள், ஹரமுக்குள் நிறைய விஷயங்கள் அத்துமீறியவர். ஹரம் என்கிற அல்லாஹ் சில காரியங்களை செய்யக்கூடாது, எந்த அளவுக்கு என்றால் தடுத்திருக்கிறானோ, அங்க இருக்கிற புல் பூண்டுகளை கூட கிள்ளக்கூடாது என்று தடுத்திருக்கானோ, அதிலே கூட ஹரமுடைய கண்ணியத்தை பாழ்படுத்தியவர் அவர். ஆனால் அப்போது இருந்த எல்லா சஹாபாக்களும், எல்லா தாபியன்களும் அவருக்கு எதிராக கிளம்புவதை தடுத்தார்கள். ஆனால் அப்போதும் யாரெல்லாம் அவரை எதிர்த்து, அவரிலே, அதாவது சஹாபாக்கள் அல்லாத வேறு மக்கள் சஹாபாக்களுடைய அறிவுரையை, இந்த ஹதீஸ்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் பொருட்படுத்தாமல் எதிராக கிளம்பினார்களோ, அவர் என்ன செய்தார்? அப்படி எதிராக கிளம்பி அத்தனை பேரை கொன்று குவித்தார்.
இஸ்லாம் வரலாறிலே முதலாக முஸ்லீமுடைய ரத்தம் அதிகமாக ஓட்டப்பட்ட காலம், அதை ஓட்டுவதற்கு முக்கியமான காரியத்தில் இறங்கியவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்தார். ஆனால் மிக முக்கியமான மூன்றாவது விஷயம், அவர் வெளிப்படையான குஃப்ரில் விழாத வரைக்கும் தெளிவாக புர்ஹான், தெளிவான ஆதாரம் எப்படி இருக்க வேண்டும், அவர் நிச்சயமாக காஃபிர் ஆகிவிட்டார் என்று உலமாக்கள் அவருடைய ஹாலத்தை, அவருடைய நிலையை ஆராய்ச்சி செய்து அவருடைய குஃப்ருக்கான காரணங்கள் அத்தனையும் வெளிப்படையான குஃப்ரா, அது சந்தேகமே அதில் இருக்கக்கூடாது, சந்தேகமே இருக்கக்கூடாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உங்களுக்கு மத்தியில் தொழுகையை நிலைநாட்டும் வரை அவருக்கு எதிராக நீங்கள் வாழை எண்ணக்கூடாது என்று சொன்னார். ஏனென்றால் வாழை எந்துவது எப்போது தேவைப்படும் என்றால் அவன் முழுக்க முர்த்ததாகி காஃபிரானவன். சரி, அப்படியே இருந்தால் கூட, அவன் ஒரு காஃபிராக ஆகியிருந்தால் கூட, அவரை எதிர்த்து அவருக்கு எதிராக வாழேந்தி போர் புரிந்து முஸ்லிம்களுக்கு நலனை கொண்டு வருவதற்கு, அந்த ஆட்சியாளனை தூக்குவதற்கான சக்தி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய, அவரை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவருக்கு எதிராக வாழேந்துவதும் ஹராம் ஆகிவிடும். அதாவது அப்படியே ஜிஹாத் ஒன்று நடந்தால் அந்த ஆட்சியாளனுக்கு எதிராக அந்த மக்கள் செய்யக்கூடிய ஜிஹாத், அந்த ஜிஹாது செய்வதற்கான குவ்வா, அதாவது வலிமை அந்த கூட்டத்தாருக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகும்? நினைத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உடைய மரணத்திற்கு முக்கியமான காரணம், அவர்கள் ஒரு ஆட்சியாளருடைய விஷயத்தில் உண்மையிலே அவர்கள் குருஜி செய்ய வேண்டுங்கிற எண்ணத்தில் போகவில்லை. ஆனால் ஷியாக்களுடைய மிகப்பெரிய சதி வலையிலே அவர்கள் சிக்கினார்கள். ஏனென்றால் ஷியாக்கள் அவர்களுக்கு பையத் செய்வதாக சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டார்கள். சரியாக கூப்பிட்டு அவர்கள் அந்த பகுதிக்கு போன உடனே, எங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் வர முடியாது, ஆட்சியாளர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகிவிட்டார். அப்ப அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு இப்படி அவரிடம் பையத்து வாங்குவதற்காக போனதுடைய விளைவாக கடைசியிலே அவர்கள் கொல்லப்படுவதற்கான சூழல் வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சஹாபாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள், அறிவுரை சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள் ஹுசைன் இப்படி குடும்பத்தாரோடு கிளம்பி அந்த கூட்டத்தாரை ஷியாக்களுடைய வாக்குறுதியை நம்பி அவர்கள் தொடர்ந்து போடக்கூடிய கடிதங்களை பார்த்து அவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டு பையத் செய்வதாக சொன்ன வாக்குறுதியை நம்பி அவர்கள் கிளம்பினார்கள். அப்போது அப்துல்லா இப்னு உமர், இப்னு அப்பாஸ் போன்றவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் இது சுன்னாவுக்கு முரணானது. ஒரு ஆட்சியாளர் கீழே இருக்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதி நம்பி நீங்கள் இப்படி கிளம்புவது மார்க்க தடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் கேட்கவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து தாங்கள் திரும்ப தன்னுடைய ஆட்சியாளர் பையச் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் அக்கிரமக்காரர்கள் அது ஒரு வாய்ப்பாக கருதி அப்போது இருந்த வேறு ஆட்சியாளர் கீழே, யசீதுக்கு கீழே இருந்த வேறு தளபதிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக உடனே அவர்களை கொல்லுவதற்கு போர் புரிந்து அவர்களுடைய நிலையை மிக மோசமாக வரலாறுகளே ஒரு நிலையை உண்டு பண்ணினார்கள். அதன் பேரால் வந்த பாதிப்பு மறுமை நாள் வரைக்கும் நீடிக்கும். அவ்வளவு மோசமான பாதிப்பு. இன்னைக்கு ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெயரால் செய்யக்கூடிய எல்லா அழிச்சாட்டிகளுக்கும் மிக முக்கியமான காரணம், அதே ஷியாக்கள் ஹுசைனிடம் நாங்கள் பையத் செய்கிறோம், நீங்கள் வாருங்கள் தூண்டிக் கொண்டிருந்த சதிதான். அதே போலதான் அவர்கள் எப்போதுமே வரலாறு ஷியாக்கள் ராஃபிதாக்களுடைய மிகப்பெரிய ஃபித்னாக்கள் எப்போதுமே அவர்கள் உள்வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அதன் காரணமாக மிகப்பெரிய குழப்பத்தை, சண்டைகளை, முஸ்லீமுடைய ரத்தங்கள் ஓட்டப்படுவதற்கான எல்லா வேலைகளையும் ராஃபிதா ஷியாக்கள் செய்து விடுவார்கள். ஆக இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும், ஆட்சியாளர்கள் நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் அந்த ஆட்சியாளனுடைய சொத்தை பறித்தாலும் உங்களுடைய முதுகை அடித்தாலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று வாக்குறுதியை பையத்து வாங்குவதற்கு எந்த அவசியமே இருக்காது. ஆக இது ஏன் இப்படி அல்லாஹ்வுடைய நபி இப்படி சொல்லியிருக்கிறார் என்பதைத்தான் இங்கே கடைசியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஒரு அநியாயக்கார ஆட்சியாளனாக இருந்தால் அவன் இவ்வளவு மோசமானவனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு எதிராக ஏன் நாம் போர் புரியக்கூடாது, ஏன் அவனுக்கு எதிராக இறங்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விதான் ஒரு சாதாரண பொது மனிதனுக்கு வரக்கூடிய கேள்வி. இதனுடைய பதில் என்னவென்றால், எப்போதுமே ஒரு தீமையை தடுக்க நாம் இறங்கும் போது அதை விட மிகப்பெரிய தீமை வரும் என்றால் அந்த பெரிய தீமை தடுப்பதற்காக சிறிய தீமையை அனுமதிக்க வேண்டும். எப்போதுமே ஆட்சியாளருடைய விவகாரங்கள் வந்தால்
அது மிகப்பெரிய தீமையை கொண்டு வரும். அதுதான் உண்மையும் கூட. அப்போ கிளர்ச்சி செய்யவோ அவருக்கு எதிராக தூண்டுகிற சதி வேலைகளை செய்யவோ யாராவது இறங்கினால் அது ஆட்சியாளருடைய கோபத்தை உண்டு பண்ணி, ஏற்கனவே அக்கிரமம் செய்யக்கூடியவன் என்ன செய்வான், அவன் இன்னும் மிகப்பெரிய அழிச்சாட்டியத்தை நடத்தி காட்டுவான். அதனுடைய விளைவாக பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார், ரத்தம் ஓட்டப்படும். பார்த்தீங்களா, குர்ஆனிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கடிதத்தை பில்கீஸ் அவர்கள் ஹுத்ஹுத் பறவை தூக்கி எறிந்த அந்த கடிதத்தை வாசித்து பார்க்கிறார்கள். அந்த வரலாறு ஒரு அழகான செய்தி இருக்கிறது. பில்கிஸ் எடுத்து படிக்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சுலைமானிலிருந்து இது அனுப்பப்படுகிறது என்று சொல்லி சுலைமான் அதில் எழுதியிருக்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து பிறகு எனக்கு கட்டுப்பட்டு நீங்கள் முஸ்லீம் ஆகிவிடுங்கள் என்று சொல்லி சுலைமான் கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். இதை வாசித்து பார்த்த உடனேயே அந்த பில்கிஸ் அவங்க சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹிக்மா அவங்களுக்கு இருந்திருக்குங்கிறது அந்த கடிதத்தை ஒரு முக்கியமான அவங்க வாசித்த உடனே சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்னவென்றால், மந்திரிகளே, பிரதானிகளே, சுலைமானிலிருந்து கடிதம் வந்திருக்கிறது, அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிக்கிறது. அவர்கள் இன்னும் முஸ்லீம் இல்லை. யார்? பில்கிஸ் அந்த நொடி வரைக்கும் முஸ்லீம்கள் அல்ல. ஏனென்றால் அவர்களும் அவங்களுடைய நாட்டு மக்களும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள். அதை பார்த்து விட்டுதான் ஹுத்ஹுத் பறவை போய் சுலைமானிடம் தகவல் சொல்லும். சுலைமான் ஒரு கடிதம் எழுதி, நீங்கள் எல்லோரும் எனக்கு கட்டுப்படுங்கள் சொல்வார்கள். இல்லை என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? இல்லை என்றால் உங்கள் மீது நான் போர் புரிவேன், ஜிஹாது செய்வேன் என்று அர்த்தம். அவர்கள் ஜிஹாது செய்வேன் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் கீழ்ப்படிந்து விடுங்கள் என்று அந்த வாசகத்தை பார்த்த உடனே மந்திரி பிரதானிகளை பார்த்து பில்கிஸ் சொல்லுவார்கள், ஒரு ஆட்சியாளன் ஒரு நாட்டிற்குள் புகுந்து விட்டால் அவன் அங்கிருப்பவருடைய ரத்தங்களை ஓட்டி விடுவான். ஆகவே நாம் சுலைமானுக்கு கட்டுப்பட்டு விடுவோம் என்று சொல்வார்கள். என்றால் அவர்களுக்கு தெரியும் நாம் பலவீனமாக இருக்கிறோம். ஒரு பலசாலியா இருக்கக்கூடிய அதிகாரத்தில் பெரிய ஆட்சி வைத்திருக்கக்கூடியவன் நினைத்தால், உள்ளே நுழைந்தால் மிகப்பெரிய இரத்த களரி ஓடும். ஆகவே நாம் இந்த கடிதத்தில் சுலைமான் கேட்பதை போல நாம் முஸ்லீம் ஆகிவிடலாம் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அதற்கு பிறகு சுலைமான் அந்த நாட்டிற்கு அந்த பெண்ணை கூப்பிடுவார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டம், அவர்கள் இஸ்லாம் அத்தனை பேர் முஸ்லீம் ஆகிறார்கள். பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஆட்சியின் கீழே அந்த நாடு வந்துவிடும், சபா நாடு வந்துவிடும். அப்போ எப்பவுமே இது ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய பில்கிஸ் ராணியே இன்னொரு மிகப்பெரிய பேரரசு நடத்தி கொண்டிருக்க சுலைமானுடைய அந்த கடிதத்தை பார்த்து, நாம் முஸ்லீமாவது சிறந்தது, நாம் ஏன் சூரியனை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்குவோம் என்று முஸ்லீம் ஆகிறார்கள் என்றால், சாதாரண பொதுமக்கள் அவர்கள் இந்த சதி வேலையிலே இறங்குவதுங்கிறது மிகப்பெரிய, அது என்னன்னா அந்த செய்கிறவர்கள் மட்டும் சிக்க மாட்டார்கள். இதற்கு நம்ம தமிழ்நாட்டு வரலாறுல கோவையில் நடந்த காரியங்கள், அதற்கு பிறகு எங்கெங்க முஸ்லிம்கள் சில உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்கள் ஹவாரிஜ் வேலைகளில் இறங்கி அதனால் வந்த பாதிப்பு முஸ்லிம்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புங்கிறத நம்முடைய வரலாறு, நிதர்சன வரலாறு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆட்சியாளரிடம் எப்படி கெஞ்சற வேலை, அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கிற கேட்கிற நிலையிலே தான் இருக்கு. ஏன்? அதுல அங்க அப்பாவி சொல்றதுக்கு காரணம் அதுல ஈடுபடாதவர்கள் அங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? ஏன்னா ஆட்சியாளன் பழி தீர்க்க முடிவு பண்ணிட்டான்னா அவன் செத்தா கூட அவனுக்கு பிறகு உள்ள கூட்டத்தார் அந்த பழி தீர்த்து கொண்டே தான் இருப்பான். இதுதான் ஜாகிலியத்தோட மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா உள்ள தூக்கி போட்டவன் அவன் ஒரு பெரிய லாக்க போட்டு போயிருப்பான். அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்குள்ள முஸ்லீமுடைய நிலை என்ன ஆகிவிட்டு கெஞ்சற அளவுக்கு தான் ஆகும். ஆகவே மிக மோசமாக ரசூலா சொல்றாங்க பாருங்கள். இது இங்க குறிப்பா ரசூலா முஸ்லீம் ஆட்சியாளர்களை சொன்னாலும் காபிராக இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இருந்தால் கூட நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் என்றால் நிச்சயமாக ஒரு காலம் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக வேலை செய்வது, பல காரியங்களில் ஈடுபடுவது, சில விதமான ஆர்ப்பாட்ட போராட்ட முறைகளில் ஈடுபடும் போது அது பல நேரத்தில் முஸ்லிம்களை மிகப்பெரிய பாதிப்பு, முஸ்லிமுடைய பெயரை கெடுப்பதற்கு, அப்படிப்பா முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமாக வாழக்கூடிய தேசத்தில் முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், அவர்கள் மோசமானவர்கள் அப்படின்னு சமூக ஊடகத்தின் மூலமாக காட்சிப்படுத்தி பிம்பத்தை உருவாக்கி ஒரு பொய்யை பரப்பி அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு எல்லாவற்றையும் எதிராக திருப்பக்கூடிய வேலை யார் செய்வார்கள்? ஆட்சியாளர்கள் செய்வார்கள். சகோதரர்களே, ஆகவேதான் இந்த விஷயம் அஹ்லுஸ் சுன்னா அஹ்லுல் ஹதீஸுடைய கொள்கை. ஒரு ஆட்சியாளன் அது முஸ்லீமாக இருந்தால் கட்டாயம் அவருக்கு எதிராக வெளியே பேசக்கூடாது, அவருக்கு எதிராக கீபத் புறம் பேசுவது கூடாது. காபிராக இருந்தால் அந்த காபிர் ஆட்சியாளன் நம் மீது திரும்புவதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துவிடும் என்றால்
கட்டாயம் நாம் சபுரையும் பொறுமையும் கடைபிடித்து மிகவும் மார்க்கம் காட்டியிருக்கக்கூடிய நிதானமான வழிமுறைகளில் தான் நாம் அவரிடம் நம்முடைய சில விவகாரங்களை எடுத்து சொல்லி நம்முடைய உரிமைகளை கேட்க தேவைப்பட்டால் நியாயத்தை நாம் அவரிடம் சொல்லலாம். இல்லை அது நமக்கே எதிராக திரும்பும் என்றால் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாமும் நம்மோடு இருக்கிற நம்மை சார்ந்திருக்கிற குடும்பத்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், சமூகத்திலே நம்மோடு இருக்கிற மொஹல்லால இருக்கிற மக்கள், அக்கம் பக்க வீட்டுக்காரர்கள், ஏன் ஒரு தேசத்தில் இருக்கிற எங்கோ இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாரும் பாதிக்கப்படுகிற நிலை வந்துவிடும். ஆக இந்த மிகப்பெரிய தீமையை தடுப்பதற்காகத்தான் இந்த கட்டளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஆட்சியாளர்கள் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர்கள் கீழ்ப்படியுங்கள், கட்டுப்படுங்கள். அவர்கள் ஏதேனும் பாவத்தை செய்யும்படி உங்களுக்கு சொன்னால் மட்டும் நாம் செய்ய மாட்டோம். டாஸ்மாக திறந்து வச்சிருக்காங்க, நாமெல்லாம் போய் குடிக்கிறோமா? குடிக்க மாட்டோம். ஏன்? அது தெளிவா நமக்கு ஹராம். எந்த ஆட்சியாளனை குடிச்சி அவன் வாயில ஒன்று ஊற்ற மாட்டோம். அப்போ நாம் கீழ்ப்படிய மாட்டோம். அந்த விஷயத்தில் நாம் கீழ்ப்படிய மாட்டோம். கட்டுப்பட்டுதான் ஆகுவோம். எதிலே? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தீருவோம். ஆகவேதான் சில சமயங்களில் நம்முடைய பலவீனத்திற்காக நம்மால் எதிர்க்க முடியாத ஒரு இடம் இருக்கு. உதாரணத்துக்கு நாம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. இன்சூரன்ஸ் தெளிவான ஹராம். என்ன? வட்டி தெளிவான ஹராம். ஆனால் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் உடைய நிலை என்ன? நாம் எடுக்கிறோம். நம்ம வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் நிச்சயம் எடுத்தாகும். ஏன்? இதே மற்ற லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அது இதுன்னு பல விதமான இன்சூரன்ஸ் நாம போய் எடுப்பதற்கு, நிர்பந்தம் இல்லாமல் எடுப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் தவிர்த்து விடுவோம். அது முடியும், ஏனென்றால் நம்ம தவிர்க்க முடியும். ஆனால் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் நிலை என்ன? ஒரு ஆட்சியாளன் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கட்டாயம் எடுத்தாகணும், இல்லை பார்த்துட்டு உள்ளத்துக்கு போடு, ஃபைனை போடு, பெனால்ட்டி போடு அப்படின்னு சொல்லி போடாங்க. இந்த மாதிரி இடம் வரும்போது மட்டும் உலமாக்கள், நீங்கள் உங்கள் மீது திணிக்கப்பட்ட நிர்பந்திக்கப்பட்ட விஷயத்தில் அதில் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். ஏன்னா இது திணிக்கப்பட்டது, நம்ம வேறு வழி இல்லாத ஒரு இடத்துல இருக்கும். எப்படி போட்டோ எடுக்கிற ஹராம் தான், ஆனால் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, அது இதுன்னு வரும்போது போட்டோ எடுக்கிறோம். இது உருவாக்குறது, இது தெளிவாக மார்க்கத்தில் ஹராம் தான். ஆனால் அல்லாஹ் அதை மன்னித்து, இது நிர்பந்தம் நேரத்தில் உள்ள விஷயங்கள். அதை நம்ம அடிப்படைத்தில். ஆகவே சகோதரர்களே, அதிகமாக இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். மார்க்கத்தை, அடிப்படைகளை, உசூல்களை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய இல்மை அதிகப்படுத்துவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.